இலங்கையில் ஒரு சீரியல் மர்டர்ஸ், அதாவது தொடர் கொலை சம்பவம் நடைபெற்றுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுவும் ஒரே பிரதேசத்தில். ஆமாம், இது எப்போ நடந்துன்னு சொன்னால் 2008 தொடக்கம் 2015 வரை இலங்கை ரத்தினபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அதாவது கொடகத்தை மற்றும் ககவத்தை என்று சொல்கிற 2 கிராமத்தில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. அதையும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களையும் ஒரு சில சம்பவங்கள் பதிவாயிருக்கு. அதாவது 18 வயது தொடக்கம் 80 வயதான பெண்கள் பாலியல் ரீதியாக வன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அதுலேயும் அதிகமாக வீட்டில் தனியாக இருந்த முதியவர்கள். அப்போ அந்த சம்பவத்தின் போது சில வீடுகளும் தீக்கிரையாக்கப்படுது. அதாவது சில வீடுகளையும் அந்த சம்பவத்தை செய்தவர்கள் எரிக்கிறாங்க, தங்களோட அடையாளம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த சம்பவங்கள் நடைபெறும் போது காவல்துறை விடுற பிழை என்னன்னு சொன்னால், அவங்க விட்டாங்க பிழை எல்லாத்தையும் தனித்தனி சம்பவமாக பார்க்குறாங்க. அதாவது இதை அவங்க ஒரு சீரியல் கில்லர் சம்பவமாக பார்க்கல. அப்படி பார்த்துருந்தா அவங்களால நேரத்தோடைய அந்த சம்பவங்களை பிடிச்சிருக்க முடியுமோ தெரியல. ஆனால் அவங்க தனித்தனி சம்பவமாக பார்த்ததால மக்களும் காவல்துறையும் மீது அந்த டைமில் பெரிய அதிருப்தி அடைந்து ஆர்ப்பாட்டமெல்லாம் நடந்ததாக தகவல் இருக்குது. அந்த டைமில் தான், அதாவது 2015ஆம் ஆண்டு டைமில் தான் அந்த வழக்குகளில் ஒரு பெரிய திருப்பம் வருது. அது என்ன திருப்பம்னு சொன்னால், DNA ரிப்போர்ட் எல்லாம் வெளியாகுது. அந்த DNA ரிப்போர்ட்டில் 4 கொலை சம்பவங்களோட ஒரு தனி நபருக்கு தொடர்பிருக்கிறது தெரிய வருது. அந்த தனிநபரும் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டவருக்கு வயசு அப்போ 35. அந்த டைமில் நீதிமன்றம் அவருக்கு 4 கொலைகளோட தொடர்பிருக்குன்னு சொல்லி தீர்ப்பும் வழங்குது DNA ஆதாரத்தை வச்சு. அதுதான் இலங்கையில் முதலாவது கேஸ், DNA ஆதாரத்தை வச்சு தீர்ப்பு வழங்கினது. அதே போல் அங்கே கொல்லப்பட்டது 18 பேர். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிக்கணுங்க. நன்றி.